வணக்கம். நம்ம இன்னைக்கு டாப்பியோக்கா கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். பெங்கவன் சோலோன்னு சிங்கப்பூரில் ஒரு ஷாப்பில் இதை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். இதோட மேல் தோலை பீலரால் நல்லா சீவிடலாம். இந்த ரெசிபிக்கு கிழங்கு முத்தலாக இல்லாமல் ரொம்ப எலசாக இருந்ததுன்னா நல்லா ஈஸியாக செய்ய முடியும். தோலை ஃபுல்லாக பீல் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிக்கணும். இது நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம், அதனால சின்னதாக துருவணும்னு அவசியம் இல்லை. அரை முடி தேங்காவை நல்லா துருவி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டும் யூஸ் பண்ணலாம். மரவள்ளி கிழங்கை ஃபுல்லாக துருவியாச்சு. துருவின மரவள்ளி கிழங்கை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். மிக்சியோட ஓரங்களில் போய் ஒட்டிக்கும். அதை நீங்கள் ஒரு ஸ்பூனால் எடுத்து விட்டு ஒரு 5லிருந்து 6 வாட்டி திரும்ப திரும்ப அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அரைப்படும். அரைச்ச விழுதை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்கணும்னு இல்லை. 1 கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் திக்கான தேங்காய் பால் இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இது ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் டின் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கொயராக ஏதாவது மோல்டு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு 1லேருந்து 1.5 கப் தண்ணி ஊற்றி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா ஒரு ரிங் ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா வேக விடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுறேன். நல்லா வெந்த டாப்பியோக்கா கேக்கை இப்போ நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பட் வாயில் ஒட்டாது. இந்த ரெக்டாங்கிள் கேக்கை அழகாக எடுத்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயில் இது 4 பக்கமும் கோட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப மைல்டாக எக்ஸாட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு பீஸோடு நிறுத்த முடியாது. சாஃப்டாக சூயியான டெலிஷியஸ் டாப்பியோக்கா கேக் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.